அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆப்டமிஸ்டிக் அகாடமி மேத்தமேட்டிக்ஸ். லேர்ன் அஹெட் லீட் த வேர்ல்டு. இந்த வீடியோவில் சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி தான் இந்த இன்டகிரலை எவாலுவேட் பண்ண போகிறோம். I which is equal to integral over minus a to plus a integral over 0 to square root of a square minus x square plus y square dy dx. இதுக்கான சொல்யூஷன் கொடுத்துருக்கக்கூடிய இன்டகரலை ஜஸ்ட் அப்படியே எழுதியிருக்கிறோம். இதில் ஒய்க்கான லிமிட் உள்ளே இருக்கக்கூடிய இன்டகரலில் இருந்தும் எக்ஸ்க்கான லிமிட் வெளியில் இருக்கக்கூடிய இன்டகரலில் இருந்தும் எடுத்து எழுதணும். அப்போ y ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது லோவர் லிமிட்டாகவும் y ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு அப்படிங்கிறது அப்பர் லிமிட்டாகவும் இருந்திருக்கு. அதை மாடிஃபை பண்ணி எழுதுகிறோம். அப்போ y ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. ஃபர்தராக மாடிஃபை பண்ணி எழுதுனீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர். இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் ரெப்ரசன்ட் பண்ணுது. அதேமாதிரி எக்ஸ்க்கான லிமிட் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏவிலேருந்து எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஏ வரைக்கும். இப்போது இதுதான் சர்க்கிள் அதனுடைய ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் அப்படின்னு எழுதியிருக்கோம். அதாவது சென்டர் அட் ஆரிஜின் அண்ட் ரேடியஸ் வந்து ஏ இருக்குது. இதில் அப்பர் ஆஃப் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய ஈக்குவேஷன் எப்படி எழுதுவீங்க? ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவீங்க. அதுவே லோவர் பார்ட் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கான ஈக்குவேஷன் எப்படி எழுதுவீங்க? y equal to minus square root of a square minus x square அப்படின்னு எழுதுவீங்க. இப்போ இதே சர்க்கிளில் ரைட் ஆஃப் மட்டும் இருக்குது. அப்போ எப்படி அதுக்கான ஈக்குவேஷன் எழுதுவீங்க? x equal to plus square root of a square minus y square அப்படின்னு எழுதுவீங்க. அதுவே லெஃப்ட் ஆஃப் மட்டும் இருக்குது அப்படின்னா அது x equal to minus square root of a square minus y square அப்படின்னு. இது எதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேறு ப்ராப்ளத்தில் உங்களுக்கு தேவைப்பட்டால் பயன்படுத்திக்கலாம். சரி, இப்போது இது y ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது லோவர் லிமிட்டாக கொடுத்துருந்த கர்வ். அடுத்ததான் y ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதுக்கான கர்வ் தான் சர்க்கிளுடைய அப்பர் ஆஃப். அடுத்ததாக x ஈக்குவல் டு மைனஸ் ஏ அப்படிங்கிறது இந்த வெர்டிக்கல் லைன். அதே மாதிரி x ஈக்குவல் டு ப்ளஸ் ஏ அப்படிங்கிறது இந்த வெர்டிக்கல் லைன். இப்போ ரீஜன் ஆஃப் இன்டகிரேஷன் அப்படிங்கிறது எது? இந்த சர்க்கிளுக்கு உள்ள, அதாவது ஆஃப் சர்க்கிளில் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே சர்க்கிளுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த போர்ஷன். சரி, ரீஜன் ஆஃப் இன்டகிரேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததாக இன்டகிரேஷனுடைய ஆர்டரை சேஞ்ச் பண்ணுவோம். அதாவது இது கொடுத்துருக்கக்கூடிய இன்டகிரல் அதில் நம்ம என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இந்த டிஒய் டிஎக்ஸை டிஎக்ஸ் டிஒய் அப்படின்னு மாற்றி எழுதியிருக்கிறோம். புது ஆர்டரை சேஞ்ச் பண்ண பிறகு இன்டகிரலுக்கான லிமிட் மாறும். ஸோ அதை ஆர் அப்படின்னே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறோம். சரி, புது லிமிட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? உள்ளே இருக்கக்கூடிய இன்டகிரேஷன் வந்து எக்ஸை பொறுத்து. அப்போ அதுக்கான லிமிட் கண்டுபிடிக்கணும்னா ரீஜன் ஆஃப் இன்டகிரேஷனில் ஒரு ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் வரைங்க. அதில் வேரியபிள் இன்வால்வ் ஆகலாம். ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் வரைஞ்சிங்கன்னா அது எங்கே டச் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளினுடைய லெஃப்ட் ஆஃபையும் சர்க்கிளினுடைய ரைட் ஆஃபையும் டச் பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்போ அதுக்கான ஈக்குவேஷன் எப்படி எழுதுவீங்க? எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஏன்னா நமக்கு எக்ஸ்க்கான லிமிட் தான் வேணும், அதனால தான் இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதுகிறோம். அதே மாதிரி இந்த சர்க்கிளுடைய ரைட் ஆஃப்க்கான ஈக்குவேஷன் எப்படி எழுதுவீங்க? எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவீங்க. இது ரெண்டும் தான் எக்ஸ்க்கான லிமிட்டாக இருக்க போகுது. அப்போ ஒய்க்கான லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் ஸ்ட்ரிப்பை கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க? இந்த எக்ஸ் ஆக்சிஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க. அதில் ஒய்யினோட வேல்யூ 0. இதுதான் லோவர் லிமிட். மேலே எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க? இதுதான் பீக் பாயிண்ட், டாப் மோஸ்ட் பாயிண்ட். இந்த பாயிண்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அந்த பாயிண்டில் ஒய்யினோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏ அப்படின்னு இருக்கும். ஏன்னா சர்க்கிளினுடைய ரேடியஸ் ஏ இல்லையா? அப்போ அதுதான் ஒய்க்கான அப்பர் லிமிட். இப்போ நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் சொன்னோமோ அதை தான் இங்கே எழுதியிருக்கிறோம். இந்த லிமிட் எல்லாத்தையும் கொண்டு வந்து இன்டகிரேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சரி, இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம், எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இப்படி இருந்ததுன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம
ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணாலும் ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனை பாருங்கள், நம்ம எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ண போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுங்கள், அதே ஃபங்க்ஷன் தான் ரீட்டைன் ஆகும். அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஈவன் ஃபங்க்ஷன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்து இன்டகிரல் ஓவர் மைனஸ் ஏ டு ப்ளஸ் ஏ டிஎக்ஸ் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுங்களேன். இதை வந்து நம்ம ரீரைட் பண்ணி எழுதிக்கலாம். என்ன ரீரைட் பண்ணி எழுதிக்கலாம்? இன்டகிரலுக்கு முன்னாடி 2ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு லோவர் லிமிட்டை 0 அப்படின்னு மாற்றிக்கலாம். அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணுறோம். ஃப்ரண்ட்டில் 2 மல்டிபிள் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லோவர் லிமிட்டை 0 அப்படின்னு மாற்றிக்கிட்டோம். இப்போ ஒவ்வொரு டேர்மாக இன்டகிரேட் பண்ணுங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இன்டகிரேட் பண்ணிங்கன்னா x³ + 3 + y² இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு வருது. ஏன்னா y² நம்ம கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணணும். இன்டகிரல் dxக்கு போல் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். வெளியில் இருக்கக்கூடிய இன்டகிரல் அப்படியே இருக்குது. இப்போது அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த எக்ஸுக்கு பதிலாக √(a² - y² சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். இங்கேயும் இந்த எக்ஸுக்கு பதிலாக √(a² - y² சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். லோவர் லிமிட் வந்து 0, அதை எழுதிக்கல. சரி, இந்த இன்டகிரலை ஃபர்தராக நம்ம எப்படி இன்டகிரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே a² - y² இருக்குது இல்லையா, அதுக்காக நம்ம ஒரு சப்ஸ்டியூஷன் அப்ளை பண்ணணும். என்ன சப்ஸ்டியூஷன் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, y = a sin θ அப்படின்னு அப்ளை பண்ணணும். இப்படி அப்ளை பண்ணால் தான் அந்த இன்டகிரேஷனை நம்மளால் இவால்வேட் பண்ண முடியும். அப்போ அதிலிருந்து நம்ம y² = a² sin² θ அப்படின்னு எழுதுகிறோம். அதே மாதிரி இந்த ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள், dy அப்படின்னு எழுதலாம். இங்கே கான்ஸ்டன்ட் மல்டிபிள் இருக்கட்டும். sin θவை டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா cos θ, அப்புறம் அந்த dθவும் பக்கத்தில் எழுதிக்கணும். சரி, இப்போது இந்த மாதிரி எப்போல்லாம் சப்ஸ்டியூஷன்ஸ் அப்ளை பண்ணுறோமோ அப்போ லிமிட்டுமே சேர்ந்து மாற்றணும். அப்போ அதை எப்படி மாற்றுறது? ஒய்யினோட லோவர் லிமிட் ஏ இல்லையா, அந்த ஏவை கொண்டு வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்ன ஆகும்? 2 பக்கமும் ஏ கேன்சல் ஆகிட்டு sin θ = 1 அப்படின்னு கிடச்சிரும். sin θ = 1னா தீட்டானோட வேல்யூ எவ்வளோ? 5/2. அதே மாதிரி ஒய்க்கு பதிலாக 0 அப்படின்னு இந்த இடம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ sin θ = 0ன்னு கிடைக்கும். இப்போ sin θ 0னா தீட்டானோட வேல்யூ 0. அப்போது இது லோவர் லிமிட், இது அப்பர் லிமிட் அப்படின்னு மாறுது. சரி, இதுதான் லாஸ்ட்டாக பார்த்த இன்டகிரல். அதில் நம்ம கண்டுபிடிச்ச லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி உள்ளுக்குமே நம்ம பண்ண சப்ஸ்டியூஷன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறோம். இந்த y² பதிலாக a² sin² θ, வெளியில் இருக்கக்கூடிய dyக்கு பதிலாக a cos θ dθ அப்படின்னு எழுதியிருக்கிறோம். சரியா? சரி, ஃபர்தராக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 டேர்மில் இருந்தும் a² காமனாக வெளியில் எடுத்திருக்கோம். அப்போ a அப்படின்னு வரும். மேலே க்யூப் இருக்கிறதுனால அந்த க்யூபை ஏவுக்கும் அப்ளை பண்ணியிருக்கோம், a³ அப்படின்னு. அதுமாதிரி இதில் இருந்தும் a² ஸ்கொயர் ரூட் விட்டு வெளியில் எடுத்துருங்க. அப்போ a அப்படின்னு கிடைக்கும். ஏற்கனவே இங்கே ஒரு a² இருக்குது, அப்போ அது a³ அப்படின்னு மாறுது. சரி, அடுத்ததாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். இங்கேயும் a³ இருக்குது, இங்கேயும் a³ இருக்குது, இங்கே ஒரு a இருக்குது. அது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து a⁴ அப்படின்னு வெளியில் எடுத்துட்டோம். அடுத்ததாக இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்குது பாருங்கள், 1 - sin² θன்னு இருக்குது. அதை cos² θன்னு எழுதலாம். அதை தான் இந்த 2 இடத்துலையுமே அப்ளை பண்ணியிருக்கிறோம். இந்த √ cos² θன்னு இருக்கு இல்லையா, அதை cos θன்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த இடத்துலையும் cos θன்னு எழுதலாம். அப்போ மேலே வந்து க்யூப் இருக்கிறதுனால cos³ θ அப்படின்னு எழுதிக்கலாம். அந்த சேஞ்சஸ் தான் இங்கே 2 இடத்துலையும் செஞ்சுருக்கிறோம். இங்கே cos θ இருக்குது, அதனால் இந்த sin² θவையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ்க்கு மாற்றி எழுதிக்கிங்க. அப்போ 1 - cos² θ அப்படின்னு வரும். இந்த cos θ கொண்டு வந்து உள்ளுக்கு ஒவ்வொரு டேர்ம்லேயும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா cos θ - cos³ θ அப்படின்னு இருக்கும். வெளியில் இருக்கிறது எதையும் நம்ம சேஞ்ச் பண்ணலை. இதை 2ஐயும் சிம்பிளிஃபை பண்ணிங்க. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு -2 cos³ θ / 3 அப்படின்னு வரும். இப்போது இந்த cos θவை கொண்டு வந்து உள்ளுக்கு ஒவ்வொரு டேர்ம்லேயுமே மல்டிபிள் பண்ணிங்க. அப்படி மல்டிபிள் பண்ணிங்கன்னா உள்ளுக்கு என்ன இருக்குது பாருங்கள்,
காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2/3 காஸ் பவர் 4 தீட்டா அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம இதை எப்படி இன்டகிரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம். அதாவது காஸ் பவர் n தீட்டா அப்படின்னு இருக்குது. லிமிட் வந்து 0 to π/2 இருக்குது. அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். லிமிட் ஒரு வேளை வேறு இருந்ததுன்னா அந்த ரிடக்ஷன் ஃபார்முலாவை நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. லிமிட் 0 to π/2 இருக்குது. காஸ் பவர் n தீட்டா அப்படின்னு இருந்தாலும் சைன் பவர் n தீட்டான்னு இருந்தாலும் நம்ம ரிடக்ஷன் ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம். அதாவது இந்த ரெண்டு டேர்முக்கு தனித்தனியாக ஜஸ்ட் இன்டெக்ரல் எழுதியிருக்கிறோம். ரெண்டு இடத்துலையும் ரிடக்ஷன் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் 0 to π/2 காஸ் பவர் n தீட்டா டி தீட்டா அப்படின்னு இருந்ததுன்னா இந்த என்னோட வேல்யூ ஈவன் நம்பராக இருந்ததுன்னா இது மாதிரி எழுதலாம். ஆட் நம்பராக இருந்ததுன்னா இது மாதிரி எழுதலாம். இதை எப்படி நீங்கள் மைண்டில் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிபி ஃபார்மில் நம்பர்ஸ் இப்படி நிறையா எழுதிட்டே வருவோம். இந்த பவரில் n இருக்கு இல்லையா, அதை இங்கே எழுதுங்க. இதிலேருந்து ஒன்று குறைச்சிங்க, மறுபடியும் அங்கேருந்து ஒன்று குறைச்சிங்க, மறுபடியும் ஒன்று குறைங்க, மறுபடியும் ஒன்று குறைங்க, மறுபடியும் ஒன்று குறைங்க, மறுபடியும் ஒன்று குறைங்க, இப்படி எழுதிக்கிட்டே வரணும். கடைசியாக 1/2 அப்படின்னு முடிஞ்சுன்னா பக்கத்தில் π/2 அப்படின்னு போடுங்க. இல்லை 2/3 அப்படின்னு முடியுதுன்னா அதை அப்படியே விட்டுருங்க. அவ்வளோதான். அதுதான் இந்த சைன் காஸ் பவர் n தீட்டாவுக்கு பதிலாக சைன் பவர் n தீட்டா இருந்தாலும் இதே சேம் ஃபார்முலா தான். சரி, இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணும்போது ஆக்சுவலாக ஃபஸ்ட் டேர்மில் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு இருக்கும். அதில் தான் 2/1 1/2 வர்றதுனால π/2 பக்கத்தில் எழுதியிருக்கோம். ரெண்டாவது இருந்ததில் காஸ் பவர் 4 தீட்டா அப்படின்னு இருந்திருக்கும். அதனால தான் நம்ம 4 இங்கே ஆரம்பித்து 4 3 2 1 அப்போ 1/2 அப்படின்னு முடியுது. ஸோ பக்கத்தில் π/2 எழுதிக்கிட்டோம். இவ்வளோ தான். இதில் ஃபர்தராக சிம்பிளிஃபிகேஷன் தான். என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இந்த 3க்கும் இந்த 3க்கும் கேன்சல் பண்ணலாம், இந்த 2க்கும் இந்த 2க்கும் கேன்சல் பண்ணலாம். அப்போ மற்றதை ஜஸ்ட் மல்டிபிள் பண்ணி எழுதிங்க. ப்ராக்கெட்டுக்குள்ளே π/4 மைனஸ் π/8 அப்படின்னு வருது. இதை ஃபர்தராக நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே π/8 அப்படின்னு வரும். இந்த 8க்கும் இந்த 2க்கும் கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டெக்ரலோட வேல்யூ π/4 × a⁴ அப்படின்னு கிடச்சிருக்கு. இதுதான் கொடுத்துருக்கக்கூடிய இன்டெகிரேஷனுடைய வேல்யூ. அவ்வளோதான். இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவிலேருந்து கற்றுக்கிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங்.